ஹாய் காய்ஸ், கட்டிலுக்கடியில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலு ரீசெண்டாக குட்டி போட்டிருந்தா. அப்போது கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் குட்டிகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு விரிச்சுட்ருந்தேன். அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணிவிட்டு புது துணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டினா. அதுலேருந்து கொட்டது பாருங்கள் அவ்வளோ மண். ஸோ எப்படியும் எடுத்தாச்சு. இனி ஃபுல்லாகவே ஒரு டீப் க்ளீன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். நம்மக்கிட்ட இருக்க ப்ரீட் பெர்ஷியன் அப்படிங்கிறனால அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லைனா அவங்க ஃபர்ரு வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் 2 குட்டியை பற்றி சொல்லி ஆகணும். சரியான சேட்டை. அதுவும் இந்த பையன் இருக்கிறானே, வாலுன்னா வாலு, அப்படி ஒரு வாலு. அதையும் இதையும் பிடிச்சி தொங்கிட்டு இழுத்துக்கிட்டு பால் குடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இப்படியே ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கிறான். 2 பேரும் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றொன்றையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு தான் தோணுது. கடவுளோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரீம் கேச்சரில் கூட அவ்வளோ முடி ஒட்டின்னு இருந்துச்சு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சுங்க. வீட்டுக்கு அடியில் எல்லாமே நல்லா அடித்து கூட்டி விட்டுட்டு ஈவினிங்காக மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே மனசாக நினச்சிட்டேன். வெளி வேலை கொஞ்சம் இருக்குது, அதெல்லாமே முடிச்சு விட்டுட்டு ஃபைனலாக வீட்டுக்குள்ளே வந்து மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட்டு கூட்டி மட்டும் விட்டாச்சு. தலைக்கு எண்ணெய் வச்சனால தூக்கம் அப்படி சொக்குது, வேலையே செய்ய முடியலை. என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா பாடிக்கு எந்த டயர்டும் இல்லை, ஆனால் கண் அப்படியே சொக்குதுங்க. ஹீட்டெல்லாம் அப்படி இறங்குற மாதிரியே இருக்குது. கூட்டி முடிச்சுட்டு சைடில் பார்த்தா இவன் தண்ணி குடிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஃபேமிலியாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரூமும் நீட்டாகிடுச்சுங்க.